சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய மதிய வணக்கம். ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன், சவுதி அரேபியா, ரியாத்தில் இருந்தேங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் இறைவன் கடவுளை நான் வேண்டிக்கிறேங்க. நமக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அந்த வேலை வாய்ப்பு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேலை தேடிக்கிட்டு இருக்க உங்களுடைய நண்பர்களுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, ஓகே வாங்க வேலை பார்க்கலாம். அதான் வந்து சவுதி அரேபியா ரியாத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து 2 டிரைவர் நியூ டிரைவர் கேட்டிருக்காங்க. சவுதி அரேபியா ரியாத்துக்கு 2 டிரைவர் நியூ டிரைவர் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து முஸ்லீம் டிரைவர், இன்னொன்று வந்து நான் முஸ்லீம் டிரைவர் கேட்டிருக்காங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா 1500 ரியால் சம்பளம். ரூம் கொடுத்துருவாங்க, சாப்பாடு நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? டியூட்டிங் வந்து ஸ்கூல் டியூட்டி இல்லை காலேஜ் டியூட்டி, ஹாஸ்பிட்டல் டியூட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து எது வேணாலும் நமக்கு அமையலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்கூலு காலேஜுங்கிற லீவ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல் டியூட்டி இருந்தாலும் அது நமக்கு வந்து ஓகே ஆகும். சரிங்களா? அது இதை பொறுத்தவரையும் வந்து ஓகே. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, இந்தியன் லைசன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ஆப் சைஸ் ஃபோட்டோ, இந்தியன் கான்டாக்ட் நம்பர் 2, நீங்கள் வந்து கார் ஓட்டுற மாதிரி ஒரு வீடியோ கிளிப், அந்த கார் ஓட்டும்போது சீட் பெல்ட்டு போட்டுக்கிறணும், ப்ளஸ் வந்து உங்களை கவர் பண்ணணும், ப்ளஸ் வந்து ரோடை கவர் பண்ணணும். பாட்டு, சாங் இது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒரு கிளியரன்ஸான ஒரு வீடியோஸ் கொடுக்கணும். நீங்கள் அனுப்பக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்ல அனுப்புனீங்கன்னா அது நல்லா கிளியரன்ஸாக இருக்கும். நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்ல அனுப்புங்க. 2 கான்டாக்ட் நம்பரோட அனுப்பணும். ஏன்னா ஒரு கான்டாக்ட் நம்பர் கிடைக்கட்டும், ஒரு கான்டாக்ட் நம்பரில் நம்ம பேசி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு டிரைவர், அதாவது வந்து இதுவும் நியூ டிரைவர் தான். ஓகேங்களா? இதுவும் நியூ டிரைவர் தான். ஆனால் ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து 45லேருந்து 50க்குள்ளே இருக்கணும். சரிங்களா? அதாவது 40 இல்லை 45லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கணும் டிரைவர், நியூ டிரைவர். ஓகேங்களா? நியூ டிரைவர் 40லேருந்து 45 அல்லது 50 வயசுக்குள்ளே இருக்கணும். இது வந்து ரியாத்துக்கு தான் வேகன்சி. 1500 சம்பளம். ரூம் கொடுத்துருவாங்க, சாப்பாடு நம்ம பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் இல்லை நான் வந்து ஏஜ் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இதே ஏஜில், அதாவது 40, 45, 50 இதே ஏஜில் சவுதி லைசன்ஸ் ரிட்டர்ன் டிரைவர் கேட்டிருக்காங்க. இதே ஏஜில் ஒன்று வந்து புதுசாக இருக்கலாம் அல்லது வந்து பழசாக இருக்கலாம். சரிங்களா? சவுதி லைசன்ஸ் ரிட்டர்ன் டிரைவர் கேட்டிருக்காங்க. இதே ஏஜில் அவங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா வந்து 1.8 சம்பளம் கிடைக்கும். ஓகேங்களா? 1.8 சம்பளம் கிடைக்கும். ரூம் கொடுத்துருவாங்க, சாப்பாடு நம்ம பார்த்துக்கணும். இது 2ல் எது வேணாலும் அவங்க கஃபில் வந்து செலக்ட் பண்ணலாம். ஒன்று புதுசாக செலக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து ரிட்டர்ன் டிரைவர் செலக்ட் பண்ணலாம். 2மே ஒரே இடத்துக்கு தான், பட் அவங்க வந்து செலக்ட் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி நீங்கள் அனுப்பக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, சவுதி லைசன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ஆப் சைஸ் ஃபோட்டோ, இந்தியன் கான்டாக்ட் நம்பர் 2. நீங்கள் சவுதியில் எந்த இடத்துல எத்தனை வருஷமாக இருந்திருக்கீங்க, இல்லை ரியாத்தில் எத்தனை வருஷமாக இருந்திருக்கீங்க, இல்லை சவுதியில் வேறு எங்கேயாவது எத்தனை வருஷமாக இருந்தீங்கன்னு சொல்லி அரேபியில் ஒரு வீடியோ, அந்த வீடியோ கிளியராக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? அதுக்கடுத்து 3வது வேலை பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து கம்பெனிக்கு டிரைவர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கம்பெனிக்கு டிரைவர் கேட்டிருக்காங்க. ஹெவி லைசன்ஸ் உள்ள டிரைவர் கேட்டிருக்காங்க. 1200 சம்பளம். பேசிக்கு தான். ஓகேங்களா? பேசிக்கு ப்ளஸ் வந்து ரூம் கொடுத்துருவாங்க. சாப்பாடு வந்து சாப்பாடுக்கு உங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுத்துருவாங்க. 200 பேமெண்ட் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து ஓவர் டைம் சொல்லியிருக்காங்க. விருப்பம் உள்ள நண்பர்கள், சகோதரர்கள் யாராக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு உங்களுக்கு SMS பண்ணுங்கள். ஓகேங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு தகும்போது வந்து எந்த ஒரு அப்டேட்னாலும் என்னால் முடிஞ்சால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். லோக்கல் வந்து சில நண்பர்கள் எல்லாமே வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். எனக்கு வந்து என்னோட ஓல்டு நம்பர் வந்து மிஸ்ஸிங் ஆனவங்கலேருந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அதனால புது நம்பர்லேருந்து யாருக்குமே நான் கால் பண்ணுறது கிடையாது. முக்கியமான ஒரு நண்பர்களுக்கு மட்டும்தான் என்னோட புது நம்பர் தெரியும், எல்லாருக்கும் நம்பர் தெரியாது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முக்கியமான விஷயம் தாங்க பேச போகிறேன். அதாவது நம்ம நாட்டில் இப்போ வந்து ரயில் விபத்து மோதி கார் வந்து பஸ்ஸு வந்து விபத்து நடந்திருக்கு, பள்ளி பேருந்து. அவங்களுக்கு தான் இந்த ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. ஓகேங்களா? முக்கியமான வீடியோ நான் பேச வந்தது அவங்களுக்கு தான். என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட டியூட்டி வந்து காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 9 மணிக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? காலை 6 to 9 மணி, காலையில் 6 to 9 மணிக்குள்ளே உங்கள் டியூட்டி முடிஞ்சிடும். இந்த ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஓட்டக்கூடிய வாகனம், அது நண்பர்கள் இல்லை சகோதரர்கள் இல்லை வயசானவங்க, நீங்கள் ஓட்டும்போது உங்கள் குழந்தைங்க ஒருத்தங்க வந்து பள்ளி பேருந்தில் இருக்கிறாங்கிற எண்ணம் கம்பல்சரி உங்களுக்கு வேணும். நம்ம குழந்தை தான் இருக்குது, பஸ்ஸுக்குள்ளே தான் நம்ம குழந்தை இருக்குது, நம்ம அண்ணன் மக இருக்குது, நம்ம தம்பி மக இருக்குது, நம்ம தங்கச்சி மக இருக்குது, அந்த நினப்பு உங்களுக்கு கம்பல்சரி வேணும். அந்த நினப்பு வேணும். சரிங்களா? நீங்கள் ஓட்டும்போது வந்து அந்த பஸ்ஸு ப்ரைவேட் பஸ் ஓட்டுவாங்க தெரியுமா உங்களுக்கு, இந்த பலன்னு ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இந்த சைடு அப்படி கிராஸாக உட்காந்து ஓட்டுறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் ஓட்டக்கூடிய வாகனம் வந்து பள்ளி
பள்ளி பேருந்து, காலேஜ் பேருந்து. அதுமாதிரி வந்து காலேஜ் பஸ் ஓட்டும்போது சரி, நண்பர்கள் சகோதரர் ஓட்டுவாங்க, வயசு பசங்க ஓட்டுவீங்க, அதை வந்து வயசு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டிரைவரும் ஓட்டுவீங்க. அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்க முடியாது. நம்ம குழந்தை தான் அந்த பஸ்ஸில் இருக்குது, நம்ம தங்கச்சி பொண்ணு பஸ்ஸுக்குள்ளே இருக்குது, காலேஜ் படிக்குது, நம்ம அக்கா பொண்ணு காலேஜ் படிக்குது, நம்ம பாதுகாப்பாக ஓட்டணும். நம்ம ஓட்ட பேர் வந்து காலையில் 6 to 9 மணி தான், இந்த ஒரு 3 மணி நேரத்தில் எந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம ஓட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அதேமாதிரி ஈவினிங்லேருந்து உங்களுக்கு வந்து 4 மணிலேருந்து ஒரு 7 மணி டைம் இருக்கும், 8 மணி டைம் இருக்கும். அதேமாதிரி அந்த டயத்தில் நம்ம வந்து பாதுகாப்பாக ஓட்டி நம்ம கொண்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணணும். இவங்களோட கனவு ஆசை எப்படி வேணாலும் இருக்கலாம், அவங்களோட கனவு ஆசை எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த கனவு ஆசையில் நீங்கள் தயவுசெய்து மண்ணள்ளி போட்டுறாதீங்க. நீங்கள் ஓட்டக்கூடிய நேரம் காலையில் ஒரு 3 மணி நேரம், ஈவினிங்கில் ஒரு 3 மணி நேரம், இந்த ஒரு 3 மணி நேரத்தில் பாதுகாப்பாக ஓட்டுங்க. இந்த சைடில் உட்காந்துட்டு இந்த புலப்புலன்னு ஆறு நடிக்கிறது, அப்புறம் வந்து இந்த சட்டை காலரில் அப்படி தூக்கி விட்டுட்டு, இந்த கழுத்தில் செயின் அப்படி போட்டுக்கிட்டு இப்படி மடித்து ஓட்டுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கவே கூடாது நண்பா, சகோதரர். உங்கள் குழந்தை இருக்கிறங்க எண்ணம் கம்பல்சரி பஸ்ஸில் இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். நம்ம பிள்ளைங்க தான் இருக்கணுங்கிற எண்ணம், நம்ம பிள்ளைங்க இருந்தால் நம்ம எப்படி ஒரு பாதுகாப்பாக ஓட்டுவோமே, அதே ஒரு பாதுகாப்போடு நீங்கள் வந்து பள்ளி பேருந்தாக இருக்கட்டும் சரி, காலேஜ் பேருந்தாக இருக்கட்டும் சரி, எந்த ஒரு பேருந்தாலுமே நீங்கள் ஓட்டணும். அது தனியாராக இருக்கட்டும், கவர்மெண்ட் அப்ரூவ்டாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும், எந்த ஒரு காலேஜ் பேருந்து இருந்தாலுமே உங்களோட மனசில் இருக்கக்கூடிய எண்ணம், நம்மளை நம்பி தான் பிள்ளைங்க அனுப்புகிறாங்க. நம்ம அந்த ஓட்டக்கூடிய அந்த 3 மணி நேரத்தில் கரெக்டாக பாதுகாப்பாக ஓட்டுவோம். அதுமாதிரி இந்த ஒரு டிராஃபிக் இருந்தாலும் ஒரு நின்று ஒரு 5 நிமிஷம் லேட்டாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் லேட்டாலும் சரி, கொஞ்சம் பாதுகாப்பாக ஓட்டி பாதுகாப்பாக வீட்டில் ட்ராப் பண்ணுங்கள். அவங்களோட ஆசை கனவு எல்லாமே இருக்கும். அதில் தயவுசெய்து மண் அள்ளி போட்டுறாதீங்க. ஒரு ரயில்வே கிராஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல நின்று போங்க. ஒரு சிக்னல் கிராஸ் ஆகுதுன்னா நின்று போங்க. 4 பக்கம் பாருங்கள். இந்த சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வயசானவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கைலி கட்டிட்டு ஓட்டுறது, அதுக்கப்புறம் இந்த லோயர் போட்டு ஓட்டுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும், காக்கி சட்டைங்கிற யூனிஃபார்ம் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்தி தான் ஓட்டணும். சரிங்களா? அதை பயன்படுத்தி தான் ஓட்டணும். மேற்கொண்டும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது, குழந்தைகளுக்கு சைடும் பிரச்சனை இருக்கக்கூடாது, தந்தை சைடும் பிரச்சனை இருக்காத அளவுக்கு, பள்ளி நிர்வாகம் சைடு பிரச்சனை இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்து பாதுகாப்பாக முறையில் ஓட்டுங்க. உங்களை மீண்டும் மீண்டும் கேட்குறேன், உங்களோட காலேஜ் பிள்ளைங்க, உங்களை அக்கா பிள்ளைங்க, இல்லை தங்கச்சி பிள்ளைங்க நமக்கு ஸ்கூல் பஸ்ஸில் இருக்குது, நம்ம காலேஜ் பிள்ளைங்க வந்து படிக்குதுங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கடைசியாக கரெக்டாக வந்து நீங்கள் வந்து பள்ளி பேருந்து இயக்க முடியும். நண்பா, சகோதரர்களே, நண்பர்களே, எல்லோரும் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கலாம், எல்லோரும் சர்வீஸில் இருக்கலாம். அதனால் வயசானவர்களும் சில பேர் வந்து ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இருக்கும்போது கரெக்டாக பாதுகாப்பாக ஓட்டுங்க. இந்த புலப்புலன்னு ஆரன் அடிக்கிறவங்களாம் தூக்கி வீசிடுங்க. அதெல்லாம் ப்ரைவேட் பஸ் ஓட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் ஆரன் அடிக்காதீங்க. கரெக்டாக நீட்டாக டீசெண்டாக ஓட்டுங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே, நன்றி, வணக்கம்.